கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலும் இருந்து இந்த நாளின் அதிகாலையில் நம்முடைய இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் யாவரையும் இந்த அதிகாலை தொழுகைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்லவரும் நம்பப்படத்தக்கவரும் போதுமானவருமா இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையில் உம்முடைய திருப்பாதத்தில் வந்து உம்மை ஆராதிப்பதற்கும் பணிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு நீர் வாய்ப்பளித்தபடியா ஸ்தோத்திரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீங்களே தகப்பனே, இந்த நாளிலும் பாரங்களோடு தேவைகளோடு நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஐயா. உலகத்தின் பல பகுதியில் இருந்து கொண்டு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்தியும் ஐயா என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய நாமத்துக்கு மட்டும் மகிமையாக இருக்கட்டும். எங்களை மறைத்து போடும். எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமாக இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்தில் 106வது பாடல். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே என்ற பாடல். சேர்ந்து பாடுவோம். இயேசுவே சங்கீதத்தை முறையாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 16. கடவுளே என்னை காப்பாற்றும், உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தேன். பூமியில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்கள் சிரேஷ்டமானவர்கள், அவர்களே என் மனமகிழ்ச்சி என்று சொன்னேன்.
கர்த்தர் என் சுதந்திர பாகம், என் பாத்திரத்தின் பங்கு, என் பாகத்தை தேவரீர் பாதுகாக்கிறேன். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நன்னம்பிக்கையில் தங்கும். சென்று வாசிப்போம். ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சன்னிதானத்தில் பரிபூரண ஆனந்தமும், உமது வலது பார்ஷத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளை நாம் வாசிக்கலாம். இந்த நாளுக்காக தரப்பட்டிருக்கிற முதல் திருமறை பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 4 13 முதல் 18 வரை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தார்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்பதே. இந்த நாளுக்குரிய முதல் திருமுறை பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இன்றைக்கு அங்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். யோவான் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யும் நியாயத்தீர்ப்பு அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்தை நின்றவாறு பயபக்தியோடு அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
இவர் பரிசுத்தாவியினால் கற்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்திருப்பான். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கிடவது. ஆமென். தவக்காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோடு நெருங்கி வாழுகின்ற வாழ்வின் யதார்த்தங்களை இந்த நாட்களிலே நாம் தியானித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த நாளின் சிந்தனைக்காக ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற இறை வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் வாசிக்கிறேன். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, இந்த நாளில் இந்த வார்த்தையை இந்த நாளின் தியானமாக எங்களுக்கு தருகிறீராச்சா. ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளுவதற்கு, ஏற்றுக்கொள்ளுவதற்கு, வாழ்ந்து காட்டுவதற்கு எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். நெப்போலியன், மாவீரன் நெப்போலியன் பயன்படுத்தின ஒரு டூத் பேஸ்ட் ஒரு சமயம் ஏலமிடப்பட்டது. அந்த சாதாரண ஒரு சின்ன டூத் பேஸ்ட் நெப்போலியன் பயன்படுத்தினதாக அறியப்பட்டது. அது $21,000 விலை போனது, ஏலத்தில் போனது. ஹிட்லர் பயன்படுத்தின பழைய ஒரு கார் ஒதுக்கி விடப்பட்டிருந்தது. அது ஒரு சமயம் ஏலத்துக்கு வந்தபோது $1,50,000 விலை போனது. வின்ஸ்டன் சர்ச்சில் பயன்படுத்தின டெஸ்க், அவர் சாப்பாட்டு மேசையாக பயன்படுத்தின அந்த டெஸ்க்கு ஒரு தடவை ஏலத்துக்கு வந்தபோது $50,000 அதிகமாக விலை போனது. பித்தோவான் கையினால ஒரு அட்டையிலே எழுதியிருந்த மியூசிக் நோட்டு, அது ஏலத்துக்கு வந்தபோது ஆயிரக்கணக்கான டாலர்களுக்கு விலை போனது. கென்னடி பயன்படுத்தின பொருட்களை ஒரு சமயம் ஏலத்துக்கு விட்டபோது அவைகளை அநேகர் போட்டி போட்டு கொண்டு வாங்கினார்கள், ஏலத்தில் எடுத்தார்கள். நம்முடைய நாட்டிலே தேசப்பிதா மகாத்மா காந்தி பயன்படுத்தின காலணிகள், அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் விலை மதிப்பற்றவைகளாக கருதப்பட்டு வருகிறது. சாதாரண பொருட்கள் தான், சாதாரணமானவைகள் தான். அவைகள் யாரோடு தொடர்பில் இருந்தது என்பதை அறிந்தவுடனே
அவைகளுக்கு மதிப்பு கூடுகிறது, மரியாதை கூடுகிறது, விலை கூடுகிறது. அதை பயன்படுத்துவதற்கு மக்களுடைய ஆர்வம் அதிகரிக்கிறது. அதற்கு உதாரணம் தான் இந்த சாதாரண படிப்பறிவில்லாத பேதமையான பேதுருவும் யோவானும். இவர்களை பற்றி மக்களுக்கு என்ன எண்ணம் இருந்தது என்றால், இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள். பேதுருவெல்லாம் கடலில் மீன் பிடிக்கிற சாதாரண மீனவன். இவனுக்கு போய் என்ன அறிவு இருக்க போகிறது? யோவான் அவ்வளவு பெரிய படிப்பாளி ஒன்றும் கிடையாது, ரொம்ப விவேகமாக பேசக்கூடியவர்கள் ஒன்றும் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தேவாலயத்தில் பேதுருவும் யோவானும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பல பல விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள். இயேசு கிறிஸ்து கடவுளின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அவரை உயிரோடு எழுப்பினார், நீங்கள் அவரை சிலுவையில் அறைந்தீர்கள். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அவர் ஜீவாதிபதி, நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகள் என்று சொல்லுகிறார்கள். பகிரங்கமாக பேசுகிறார்கள். இவர்களுடைய பேச்சிலே 2 காரியத்தை மக்கள் உணர்ந்தார்கள். என்ன காரியத்தை உணர்ந்தார்கள்? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்களுக்குள்ளே தைரியம் இருந்தது. தைரியமாக இந்த ஆழ்கூட்டத்தில் பேசுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆச்சரியம், அதோட அதிர்ச்சி. 2வது, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தார்கள். இவர்கள் ஞானமாய் மதிநுட்பமாய் ரொம்ப படித்து பாண்டித்தியம் பெற்று நியாயப்பிரமாணத்தில் எல்லாம் தேறினவர்களை போல பேசுகிறார்கள். இவர்களுக்கு இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? தைரியம் எங்கிருந்து வந்தது? அறிவு எங்கிருந்து வந்தது? என் அன்புக்குரியவர்களே, நியாய விசாரணையில அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 5ம் 6ம் வசனங்களில, மறுநாளில ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாண்டரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினால எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள்? இந்த யூத மத பிரதானிகள், பிரதான ஆசாரியர்கள், சனகரி சங்கத்து தலைவர்கள், அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒற்றை கேள்வி இருக்கிறது, இது எந்த வல்லமை, எந்த நாமம்? இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், அவரை கொலை செய்து விட்டோம், அவர் உயிர்த்தெழுந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனா பரவியிலேயே சப்பானியா இருந்த ஒருவன், பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒருவன் சுகமடைந்திருக்கிறான். கல்வி அறிவில்லாத சாமானியர்கள் தைரியமாக சத்தமாக வல்லமையோடு தேவாலயத்திலே இவ்வளவு ஆள்கூட்டத்திலே வந்து நின்று கொண்டு நமக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வல்லமை, எந்த நாமம்? அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். இவர்கள் 2 பேரையும் நடுவே நிறுத்தி பல கேள்விகளை கேட்டு கொண்டிருக்கிறார்கள். கடைசியில கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். இவர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள். அதுதான் அவர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு. என் அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்தில் நம்மை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள் நம்மை பற்றி சொல்லுகிற அபிப்பிராயம் என்ன? நம்மை பற்றி அவர்கள் கண்டுபிடித்திருக்கிற கண்டுபிடிப்பு என்ன? இந்த நாகர்கோயில் பட்டணத்தில் காலையிலே ஆராதிக்க வருகிற நம்மை பார்த்து நம்மை பற்றி மற்றவர்கள் ஒரு காரியத்தை சொன்னார். இவர்கள் யார்?
என்று கேட்டால் என்ன சொல்வார்கள்? இவர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள், இவர்கள் இயேசுவோடு இருப்பவர்கள் என்று சொல்ல முடியுமா? அந்த தைரியமும் அந்த ஞானமும் விவேகமும் நம்மிடத்தில் இருக்கிறதா? நாம் இயேசுவோடு இருக்கிறோம் என்பதை உலகம் எப்படி கண்டுபிடிக்கும்? மத்தேயு 26 அதிகாரம் 73வது வசனம். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசுவானவர் பிடிக்கப்பட்டு பிரதான ஆசாரியனுடைய இல்லத்தில் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பேதுரு அந்த இல்லத்துக்குள்ள போய்விட்டான். இவன் வெளியில நிற்கிறான். இவனுக்கு பயம் ஒரு பக்கம், இவன் படிப்பறியாதவன் ஒரு பக்கம், பெரிய ஆட்கள் மத்தியில போய் தெரியாதவன். அங்கே பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் வருகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்தினது என்று சொன்னான். நான் இயேசுவோடு இருந்தவன், இருக்கிறவன், இருந்து கொண்டிருக்கிறவன் என்று உலகம் நம்மை பார்த்து சொல்ல வேண்டுமானால் நம்முடைய பேச்சை வைத்து சொல்லணும். நாம் பேசுகிற வார்த்தைகள் எந்த அளவுக்கு தைரியம் உள்ளவைகளாக, ஞானமுள்ளவைகளாக, கிறிஸ்துவை மையப்படுத்தின சாட்சியாக வெளிப்படுகிறது என்பதை வைத்து இந்த உலகம் நான் இயேசுவோடு இருக்கிறேனா இல்லையா என்பதை சொல்லும். என் பேச்சிலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் வெளிப்படுகிறது, தைரியம் வெளிப்படுகிறது, விசுவாசம் வெளிப்படுகிறது என்றால் அவர்கள் தாராளமாய் சொல்வார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவின் சாட்சியை உடையவர்கள், கிறிஸ்துவோடு தொடர்பில் இருப்பவர்கள். இவர்கள் கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, தாவீது ராஜா 1 நாளாகமம் 16:11 சொல்லுகிறார், கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சங்கீதம் 73:23 சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். தாவீது ராஜா ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட அவன் எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரையோடு கூட இருந்தான். 25ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறாரு, என் கண்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை உலகத்தில் இருந்தாலும், உலகத்துக்கடுத்த கடமைகளை நாம செய்தாலும், நம்முடைய உறவு ஆண்டவரோடு இருக்கணும். அவரை துதிப்பதில், அவரை நோக்கி செபிப்பதில், அவருடைய வார்த்தையை தியானிப்பதில், அவருடைய வார்த்தையை பேசுவதில், அவருடைய காரியத்தை தியானிப்பதில், அவருடைய காரியங்களில் ஈடுபடுவதில் நம் இயேசுவோடு இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகம் அதைத்தான் அடையாளப்படுத்துகிறது. நாம் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று உலகம் கண்டுகொள்ளும் போது நம்முடைய மதிப்பு கூடுது, மரியாதை கூடுது, விலையே கூடுகிறது. எப்படி ஒரு சாதாரண அரசியல் தலைவன், உலக தலைவன் பயன்படுத்தின சாதாரண ஒரு பொருள், அவன் பயன்படுத்தின ஒரே காரணத்தினாலே எப்படி மதிப்பு கொடுமோ, அதுபோல இயேசுவோடு நாம் இருந்தவர்கள் என்று உலகம் நம்மை கண்டுபிடித்தால் நம்மையுடைய மதிப்பே கூடி போகும். அன்புக்குரியவர்களே, கேள்வி என்னவென்றால், நாம் இயேசுவோடு இருக்கிறோமா? நாம் யாரோடு இருக்கிறோம் என்பதை உலகம் எப்படி அடையாளப்படுத்துகிறது? நம்முடைய செயல்பாட்டின் ஆதாரங்கள் என்ன, எந்த வல்லமை, எந்த நாமம் என்பதை கேட்கிறது. நாம் இயேசுவின் நாமத்தில் நிற்கிறோம், இயேசுவின் வல்லமையில் இயங்குகிறோம் என்பதை அன்றாட செயல்களிலே வெளிப்படுத்தி காட்டத் தொடங்கிவிட்டார். இந்த உலகம் இதே வார்த்தையை நமக்கும் சொல்லும். ஆண்டவரோடு நெருங்கி வாழ இந்த தவ காலத்திலே அதிகமாய் ஒப்பு கொடுப்போம்.
கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். 619வது பாடலில் 2 சரணங்களை மட்டும் நாம் பாடுவோம். 619வது பாடல். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய இந்த பாடல். சந்தோஷம் பூமி கர்த்தாவின் அன்பண்டை வா. ஆனால் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தா அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடி போலவே ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. வை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடி நதி போலவே இந்த இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. ஜெபிப்பா. நல்ல தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு தெளிவாய் பேசினீராச்சா. சாதாரண கல்வி அறிவில்லாத, பேச்சு திறன் இல்லாத கோழைகளான பேதுருவும் யோவானும் பேசின தைரியம், அவர்கள் பேசின சாதுரியம், அவர்கள் பேசின கிறிஸ்துவை குறித்த சாட்சியம் ஜனங்கள் திடுக்கிடும்படி செய்தது. இவர்கள் யார்? எந்த நாமத்தில் பேசுகிறார்கள்? எந்த வல்லமையில் இதை செய்கிறார்கள் என்று பிரதானிகளே பேச வைத்தது. கடைசியில் இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று கண்டபோது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமாண்டவரே, நாங்கள் சாதாரணவர்கள் தான், சாமானியர்கள் தான், பேச்சு திறனற்றவர்கள் தான்,
கல்வி அறிவற்ற பேதைகள் தான். நாங்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் என்று உலகம் காணும்போது உமது நாமத்தின் நிமித்தம், உம்முடைய வல்லமையின் நிமித்தம் உலகம் எங்களை மதிக்கா, உலகம் எங்களை நேசிக்கா, உலகம் எங்களை அங்கீகரிக்கா, உலகம் எங்களை கண்டு ஆச்சரியப்படும் என்று இந்த காலையில் சொன்னீரையா. நாங்கள் இயேசுவோடு கூட இருக்க எங்களை ஆண்டவரே நீர் வாஞ்சைப்படுத்தும் ஐயா. உம்மோடு இருப்பதுதான் எங்கள் வாஞ்சையா இருக்கட்டும். உமது வார்த்தைகளை தியானிப்பதில், உம்மை துதிப்பதில், உமது சத்தியத்தை அறிவிப்பதில் நாங்கள் நாட்டமுள்ளவர்களாயிருக்க ஆவியானவரே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலையில் உம்முடைய வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தந்து செபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, உம்மோடு வாழ்வதற்கு, உறவு கொள்வதற்கு, உம்மோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே எங்களை வழிநடத்தும்படி செபிக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் பேசுகிற விஷயங்கள், செய்கிற கடமைகள் எல்லாவற்றிலேயும் ஆண்டவரோடுள்ள உறவு வெளிப்படட்டும். கர்த்தாவே, இன்றைக்கும் தேவையுள்ள மனிதர்கள், எங்களை பார்க்கிற கேட்கிற மனிதர்கள் எங்கள் வழியாக இயேசுவின் நாமத்தை அறியட்டும், கேட்கட்டும். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளின் கடமைகளை பொறுப்போடு கருத்தோடு செய்ய எங்களை பலப்படுத்தும். பலவிதமான வேலைகளை, கடமைகளை செய்ய இருக்கிறவர்கள் கருத்தோடு பொறுப்போடு தங்கள் கடமைகளை செய்யவும், உழைப்புக்கு தக்க பலன்கள் கிடைக்கவும், உழைப்பின் பலனை உம்முடைய பிள்ளைகள் உண்ணவும் தக்கதான கிருபை தார். வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள், பணப்பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், வேலை இழப்புகள் என்று பாரத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் ஐயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னபடி உம்முடைய பிள்ளைகளை தேவன் தாம் இந்த நாட்களில் கைவிடாமல் கரம் பிடித்து நடத்தி செல்லும்படி செபிக்கிறான். வியாதியினால கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு, சரீர பலவீனங்களினாலே அவதிப்படுகிறவர்கள் உண்டு. பலப்படுத்தும் ஆண்டவரே. இன்றைக்கு பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார். வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே போய் படிப்புக்காய், வேலைக்காய் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள்ளும். வயதான பெற்றோர்களை கண்ணோக்கி பார். சின்ன குழந்தைகளை பாதுகாத்துக்கொள்ளும். கர்ப்ப ஸ்திரீகளை கண்ணோக்கி பார். இந்த காலங்களில் அவருடைய பிள்ளைகளை உம்முடைய விசேஷித்த கவனத்தில், கருத்தில் வைத்து வழிநடத்தும்படி செபிக்கிறேன். இன்று முழுவதும் எங்களோடு கூடுகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைகளே, ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் திருவுறவும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வோம். தேங்க்யூ. No.